இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய கதையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த கதை ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய பங்களாவில் நடந்த அமானுஷ்ய கதை. ஏற்கனவே இந்த வீட்டில் 2 பேர் இறந்துருந்தாங்க. இது தெரியாமல் அந்த வீட்டு ஓனர் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தார். அந்த பங்களாவை சுற்றி ஒரு பயங்கர அமைதி இருந்துச்சு. திடீர்னு அந்த வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அவர் பயத்தோடு எந்திரிச்சார். இது கனவா நிஜமானு கூட அவருக்கு தெரியலை. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டில் இருந்தது அவரும் அவன் பையன் மட்டும்தான். இது வரைக்கும் 12 மணிக்கு அந்த வீட்டுக்கு யாருமே வந்ததில்லை. அவர் மனசுக்குள்ளே என்னென்னு யோசிச்சுக்கிட்டே கதவை நோக்கி பயந்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தார். பயந்துகிட்டே அவர் கதவை திறந்து பார்க்குறாரு. வெளியே யாருமே இல்லை, காற்று கூட அடிக்கலை. ஆனால் அவருக்கு ஏதோ சரியில்லைன்னே தோணிகிட்டே இருந்துச்சு. சரி உள்ளே போய் படுக்கலாம் தூங்கலாம்னு நினச்சிட்டு கதவை பூட்டிட்டு திரும்புகிறாரு. அப்போ தான் அவர் கழுத்து மேலே அது இருந்துச்சு. அவர் உள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தோள் மேலே அந்த பேய் உட்காந்துருந்துச்சு. ஆனால் அவருக்கு அது மேலே உட்காந்துருந்தது தெரியலை. அப்போ தான் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு செவத்தில் பார்க்குறாரு. அந்த நிழல் 2ஆக இருந்துச்சு. அவர் வேகமாக தோளில் தட்டி விட்டுட்டு பார்க்குறாரு. தோளில் அது இல்லை. அவர் பயந்து போய் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பேய் அவர் முன்னாடி வந்து நின்றுச்சு. இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டுப்படுத்துது. அவர் அந்த பேய் முன்னாடி மயங்கி கீழே விழுறாரு. கையும் ஓடலை, காலும் ஓடலை. அப்போ தான் அவருக்கு புரியுது நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிறது. அந்த பேய் அவர் முன்னாடி நின்று ஒரு அரக்க சிரிப்பை சிரிச்சிட்டு அடுத்த ரூமை பார்த்து நடந்து போயிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி உங்க வீட்ல நைட் 12 மணிக்கு கதவை தட்டுற சத்தம் கேட்டது உண்டா? கமெண்ட்ல சொல்லுங்க.